Lifting state up, which is an important concept in React. First of all, let's see what is lifting state up. Lifting state up is a pattern for managing data that needs to be shared among multiple sibling components. ரியாக்டில் நம்மக்கிட்ட நிறையா சிப்ளிங் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் அதுக்கு வந்து டைரெக்டாக கம்யூனிகேஷன் நம்மளால் பண்ண முடியாது, டேட்டா ஷேரிங் எதுவுமே பண்ண முடியாது. ரியாக்டில் வந்துட்டு எப்போவுமே பேரண்ட் டு சைல்டு தான் வந்து நம்மளால் டேட்டா கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் வந்து லிஃப்டிங் ஸ்டேட் அப். லிஃப்டிங் ஸ்டேட் அப் வந்து எந்தெந்த சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணலான்னா, when we want to implement features such as filtering, sorting, data tables and form handling. Okay, let me explain this with a diagram. Okay, இப்போ இந்த சர்ச் பார் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் ரெண்டுக்குமே வந்து டைரக்ட் கம்யூனிகேஷனே கிடையாது. ஏன்னா ரியாக்ட் வந்துட்டு டாப் டு பாட்டம் கம்யூனிகேஷன் தான், ஒன் வே கம்யூனிகேஷன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கும் நடுவில் டேட்டாவை ஷேர் பண்ணணும். இங்கே இருக்க சர்ச் டேம் எடுத்து இங்கேருந்து கிடைக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் ப்ராடக்ட்ஸை இந்த இடத்துல இந்த காம்பனண்ட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு புது பேரண்ட் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் காமனான ஒரு பேரண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்மக்கிட்ட கிடைக்க இந்த சர்ச் ஐட்டமை நம்ம வந்து இந்த ஃபில்டரபிள் டேபிளில் எடுத்து அங்கே ஃபில்டர் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியாக்ட் வந்து டாப் டு பாட்டம் தான், பேரண்ட் டு சைல்டு மட்டும் தான் நம்மளால் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போது இங்கேருந்து சர்ச் பார்லேருந்து நம்ம ஃபில்டர் ப்ராடக்ட் டேபிளுக்கு அனுப்பணும்னா, which means we have to send the data from the child component to the parent component. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க இந்த சர்ச் டேமை வந்துட்டு இங்கேருந்து சென்ட் பண்ணுற ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்துட்டு அந்த சர்ச் டேம் கிடச்சிரும். ஸோ அந்த சர்ச் டேமை எடுத்து நம்ம ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணி இப்போ கிடச்சிருக்க இந்த நியூ டேட்டாவை இங்கே அனுப்புகிறோம். ஸோ இதுதான் வந்து லிஃப்டிங் ஸ்டேட் அப். அண்ட் why it is usedன்றது வந்து நான் சொல்லிட்டேன். ஜென்ரலாகவே இந்த லிஃப்டிங் ஸ்டேட்டப் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படும்னா, ஃபில்டரிங், ஷார்ட்டிங், டேட்டா டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம் ஹேண்ட்லிங்ஸ், இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபில்டரிங். இதே மாதிரியே நமக்கு வந்து ஷார்ட்டிங்னு இன்னொரு காம்பனண்ட் வச்சு அதில் கிடைக்கிற டேட்டாவை கொண்டு போய் அந்த ஃபில்டர் டேபிளில் நம்ம வந்து கொடுத்து பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி சர்ச் பார் மாதிரி இன்னொரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஷார்ட்டிங்னு ஒன்று வச்சு அதில் கிடைக்கிற இந்த ரெண்டையும் வச்சு சேர்த்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஃபைனலி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் வந்து லிஃப்டிங் ஸ்டேட் அப். ஓகே, இப்போ இதோட ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டு ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நியூ பேரண்ட் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அங்கே வந்துட்டு நம்ம சைல்ட்லேருந்து கிடைக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் அதை வந்துட்டு நம்ம எந்த சைல்ட் காம்பனண்ட்டுக்கு தேவையோ அங்கே டிஸ்பேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திரும்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப் காம்பனண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஸோ இதோட சர்ச் பார், அந்த சர்ச் ஐட்டம் வந்துட்டு இந்த சர்ச் பார் காம்பனண்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு இங்கே நம்ம பண்ணலாமே நீங்கள் வந்து கேட்கலாம். பட் ரியாக்டில் வந்துட்டு எல்லாமே காம்பனண்ட்டாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருவோம். ஸோ தட் இட் வில் பி reusable piece of components, or it would be
எம்எஸ். ஸோ இது வந்துட்டு தனியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க டேர்மை வந்துட்டு நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் மூலியமா இந்த பேரண்ட் காம்பனண்ட்டில் வாங்குகிறோம். அண்ட் அந்த சர்ச் டேர்மை வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட்ஸ் இதை வந்துட்டு இங்கே ப்ராப்ஸாக ஆஸ் யூஷுவல் அனுப்பிடுறோம். ஓகேவா? இங்கேருந்து இதை வாங்குறதுக்கு கால்பேக் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணி அதை கேட்ச் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதை இங்கே ப்ராப்ஸாக அனுப்பிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு we have the app components which has the data products. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து காம்பனண்ட் பேரண்ட்டுக்கு அனுப்பணும். இந்த சர்ச் பார் காம்பனண்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்குது which is the filterable product table. ஸோ இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸுன்ற பேர்லேயே இந்த ப்ராடக்டை நம்ம அமைச்சிரும். ஸோ we get this as products. ஓகே, இப்போ இந்த ஃபில்டரபிள் டேபிளில் நம்ம இங்கேருந்து கிடைக்க போகிற அந்த சர்ச் டேர்மை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம் which is filter text. ஸோ ஓகே, now we have to get this search bar text, right? ஸோ அதுக்கு நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணுவோம் இல்லையா, which is this. இங்கே இந்த நியூ ஃபில்டர் டெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு இங்கேருந்து கிடைக்க போகிற நம்மளோட சர்ச் டேம். ஸோ இந்த காம்பனண்ட்டில் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து வருது. ஓகே, இங்கேருந்து வருது. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்புட் டைப்பில் நான் இன்புட் பாக்ஸில் வந்து நான் டைப் பண்ண அந்த சர்ச் டேமை வந்துட்டு இது வந்து செட் பண்ணிடும் இந்த ஆர்குமெண்ட்டாக. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த நியூ ஃபில்டர் டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு நாம் இந்த லோக்கல் வேரியபிளில் வந்து செல்ஃப் ஃபில்டர் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலயமா செட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கிடச்சிருச்சு இல்லையா அந்த ஃபில்டர் டெக்ஸ்ட், இதை வந்துட்டு நாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். இது வந்துட்டு நார்மல் ப்ராசஸ் தான். வந்துட்டு ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்றிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு லோவர் கேஸில் மாற்றி ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி இன்க்ளூடு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் எப்படி ஃபில்டர் பண்ணுறோன்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நேம் எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்றுறோம். மாற்றிட்டு நம்மக்கிட்ட கிடச்சிருக்க அந்த சர்ச் டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட எது இன்க்ளூட் ஆகுது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்கே கிடைக்கிற அந்த ஃபில்டர்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நாம் ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ஆப்ஸாக அனுப்புகிறோம். அதை இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்ன்னு வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நேம் அதை வந்துட்டு நம்ம வந்து இங்கே ஒன்றுன்னா டிஸ்பிளே பண்ணுறோம். மேப் ஃபங்க்ஷனில் ஆஸ் யூஷுவல் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஃபில்டரிங் எல்லாமே வந்துட்டு இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் வரும். வந்துட்டு நான் ஓ அப்படின்னு போட்டேன்னா அது மேட்ச் ஆகிற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வராது.